அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் இளைய சகோதரம் யாருக்கு அமையாது? பொதுவாக பார்த்தீங்கன்னா சகோதரகாரர்கள் செவ்வாய் வலுத்திருக்கும் நிலையிலோ மூன்றாம் இடத்த சுபர்கள் பார்க்கும் நிலையிலோ ஒருவருக்கு இளைய சகோதரம் அமையும். அது சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள், அதாவது மூன்றாம் இடத்த அதிபதி தசாபுத்தி அல்லது காரகன் செவ்வாயுடைய தசாபுத்தி நடக்கும்போது ஒருவருக்கு இளைய சகோதரம் அமையும். அதே சமயத்தில் மூன்றாம் பாவகாதிபதி கெட்டு காரகன் செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு இளைய சகோதரம் கிடைக்காது. தசாபுத்திகளும் அதுக்கு உண்டான தசாபுத்திகள் வரவில்லை என்றால் இளைய சகோதரன் கிடைக்காது. ஒரு ஜாதகருக்கு இரண்டாவது குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கூட முதல் குழந்தையின் ஜாதகமே தெளிவாக இண்டிகேட் பண்ணும். இந்த அமைப்பில் ஒரு குழந்தைக்கு இளைய சகோதரம் இருக்குமா இருக்காதா எப்படி என்பதை கணிப்பது எவ்வாறு என்பதை தான் இந்த உதாரண வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 16/9/2001 4:28 PM அளவில் பிறந்திருக்கார். பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசி மகர லக்னம். இந்த ஜாதகர் பிறந்தது லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் சனி, 6ஆம் வீட்டில் குரு ராகு, 8ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சுக்கிரன், 9ஆம் வீட்டில் புதன், 12ஆம் வீட்டில் செவ்வாய் கேது. அதாவது இந்த ஜாதகர் பிறந்ததிலிருந்தே பார்த்திங்கன்னா இந்த பெரிய முன்னேற்றம் என்பது குடும்பத்திற்கு இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளே வரும்போது, அதாவது ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 8இல் மறைந்திருக்கிறார். இரண்டாவதாக அடுத்தது நடந்த சூரிய திசையும் அட்டமாதிபதி திசை, அடுத்து நடந்த செவ்வாய் சந்திர திசையும் அமாவாசை சந்திரனான அமாவாசை நெருங்கி போய் கொண்டிருக்கின்ற, அதாவது அடுத்த நாள் அமாவாசை ஆகின்றது சந்திர திசை. எனவே பார்த்திங்கன்னா அதாவது பெரிய முன்னேற்றம் என்பது குடும்பத்தாருக்கும் இந்த குழந்தைக்கும் பெரிய அளவில் சோபிக்காது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு இளைய சகோதரம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இளைய சகோதரம் இருக்காது. ஏனென்று கேட்டீர்கள் என்றால் 3ஆம் அதிபதி 6இல் மறைந்து ராகுவுடன் இணைந்து கெட்டிருக்கிறார். அதே சமயத்தில் 12ஆம் சகோதரகாரர்கள் செவ்வாய் 12இல் மறைந்ததோடு மட்டுமல்லாமல் 3ஆம் இடத்தை பார்த்து கெடுக்கிறார். இந்த அமைப்பில் ஒருவருக்கு இளைய சகோதரம் இருக்காது. இங்கே செவ்வாய் 12இல் மறையாமல் குருவின் தொடர்பில் இருந்தாலோ அல்லது 3ஆம் அதிபதி 6இல் மறையாமல் இருந்தாலோ இந்த ஜாதகருக்கு இளைய சகோதரன் என்பது கிடைத்திருக்கும். ஆனால் நடந்ததோ வேறு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு அடுத்து வருகின்ற செவ்வாய் திசை கூட ஓரளவு நல்ல பலன்களை செய்யும் என்றாலும் இந்த ஜாதகருக்கு இளைய சகோதரத்தை கொடுக்கும் அமைப்பு இல்லை. அதாவது இளைய சகோதரம் கிடைக்கும் என்றால் 3ஆம் இடம் சுபத்துவமாக இருக்க வேண்டும், 3ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் காரகன் செவ்வாயாவது நல்ல நிலையில் இருக்க வேண்டும், மறையாமல் இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா காரகன் செவ்வாயும் 12இல் மறைந்து 3ஆம் இடத்தை பார்த்து கெடுக்கிறார். 3ஆம் அதிபதி 6இல் மறைந்து ராகுவுடன் இணைந்து கெட்டுவிட்டார். ராகுவுடன் 10 டிகிரியில் இணைஞ்சு கெட்டு போயிட்டார். எனவே 3ஆம் அதிபதியும் கெட்டுவிட்டார், 3ஆம் இடமும் கெட்டுவிட்டது. எனவே இந்த ஜாதகருக்கு இளைய சகோதரம் என்பது கிடையாது. நடக்கின்ற சந்திர திசையும் இந்த ஜாதகருக்கு, அதாவது சந்திர திசை எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சந்திர திசை இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்காது. என்ன கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல மறந்து அமாவாசை சந்திரனான சந்திர திசை தாயாருக்கு பிரச்சனைகளை தரும். இப்போ சந்திர திசையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புத்தி போயிட்டுருக்கு, அஷ்டமச்சனையும் நடக்குது. எனவே இந்த சந்திர திசையில் இந்த ஜாதகர் பெண் பார்க்க கேட்டார்கள் கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டாம், காலம் தாழ்த்தி திருமணம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்குறதும், ராசிக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்குறதும், உத்தரகாரகனாகிய குரு 12இல் மறைந்திருக்கிறதும், லக்னத்துக்கு 5இல் சனி இருக்கிறதும், 5ஆம் அதிபதி சனி 8இல் மறைந்து பாபத்துவமாக இருப்பதும், இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பிலும் திருமண வாழ்விலும் தாமதத்தை காட்டுகிறது. 7ஆம் வீட்டை சனி பார்த்துட்டாவே 28 வயசுக்கு மேலே தான் பெண்ணாக திருமணம் நடக்கும். இந்த சந்திர திசை கண்டிப்பாக சனி புத்தி முடியும் வரை இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்யக்கூடாது. 28 வயசுல அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கணும். சரிங்களா? எனவே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இளைய சகோதரன் ஏன் கிடைக்காது என்பதற்கான காரணம் இதுதான். 3ஆம் பாவகாதிபதி 6இல் மறைந்து கிரகணம் ஆகியிருக்கிறார். சகோதரகாரர்கள் செவ்வாய் ராகு கேதுக்களுடன் சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்தையே பார்த்து கெடுக்கிறார். இங்கே 3ஆம் வீட்டிற்கு உச்ச புதனின் பார்வை இருக்குது என்று சொல்லலாம். ஆனாலும் புதன் கட்டுப்பட்ட சுவர் என்பதால் 3ஆம் பாவகாதிபதி காரகர் கெட்டாலே அந்த இளைய சகோதரன் என்பது கேள்விக்குறியாகிறது. 3ஆம் பாவகாதிபதியும் காரகர் செவ்வாயும் கெட்டுவிட்டாலே இளைய சகோதரன் என்பது கிடைக்காது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.